ஹேர் ஸ்மூத்னிங், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கெரட்டின். ஸோ அதை பற்றின அவேர்னஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ கெரட்டின்றது என்ன மெயினானு பார்த்தீங்கன்னா, கெரட்டின்றது ஒன்றும் இல்லை, ஹேர் சாஃப்டனிங் ட்ரீட்மெண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னிங்ன்றது பெர்மனெண்ட்டாக இருக்கும். கெரட்டின்றது பார்த்தீங்கன்னா ரெக்கவரி. இப்போ வர நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட்டு நிறைய பேர் கேள்வி கேட்குறது வந்து அதுதான். ஸோ கெரட்டின் ஏன் ஸ்ட்ரெயிட் வர மாட்டேன்? ஏன்னா கெரட்டின் ஸ்ட்ரெயிட்னிங் கிடையாது. கெரட்டின் ஒன்லி ரெக்கவரி ட்ரீட்மெண்ட். நார்மலாக நீங்கள் ஒரு பிராண்டட் ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஓரளவுக்கு ஒரு மாய்ஸ்சர் லெவல் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதே நீங்கள் வந்து கெரட்டின் ஆர் பொட்டாக்ஸ் ஆர் நானோபிளாஸ்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற அதே ஷாம்பூஸ் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஷாம்பு அண்ட் கண்டிஷனர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இதே நீங்கள் வந்து நார்மல் சல்ஃபேட் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ராணி ஆன்லைன் வியூவர்ஸ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் யுவராஜ். ஹேர் ஸ்மூத்னிங், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கெரட்டின். ஸோ அதை பற்றின அவேர்னஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து என்ன ஒரு டவுட் வருதுன்னா, ஹேர் ஸ்மூத்னிங்னா என்ன, ஹேர் ஸ்ட்ரைட்னிங்னா என்ன, அப்புறம் வந்து கெரட்டின்னா என்ன, நானோபிளாஸ்டி என்ன, பொட்டாக்ஸ், பயோடானிக்ஸ்னு ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இப்போ ஃபீல்டில் நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றின அவேர்னஸ் தான் நம்ம இப்போ மெயினாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு திங் வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன, ஹேர் ஸ்மூத்னிங் அண்ட் ஹேர் ஸ்ட்ரைட்னிங். ஸோ இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் ஸ்மூத்னிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்லி யாருக்கு பண்ணலாம், சரியா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இருக்குது. ஒரு 15 இயர்ஸ், ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஹேர் ஸ்மூத்னிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங்கிறது ரொம்ப நாளாகவே வந்து ஃபீல்டில் இருக்குது. ஸோ அது யாருக்கு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் எதிர்பார்க்குற ஒரு பர்சனுக்கு பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹேர் வந்து ரொம்ப ரெபிலியஸ் ஹேர்னுவாங்க, அதாவது அடர்த்தியான ஹேர், இப்போது ரொம்ப கேர்லியாக இருக்கும், கேர்லி அண்ட் ஃப்ரிஸின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி திக்கான முடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து ஸ்மூத்னிங், ஸ்ட்ரைட்னிங் போகிறது பெஸ்ட்டு. ஸோ அதில் இப்போ அட்வான்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய இடத்துல வந்து இருக்கிறது வந்து ஓலாப்ளெக்ஸ் ஸ்ட்ரெயிட் தெரப்பின்னு நம்ம ஒன்று சொல்கிறோம், சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் செக்டாரில் வர ஓலாப்ளெக்ஸ் ஸ்ட்ரெயிட் தெரப்பின்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஹேர் ஸ்மூத்னிங் சர்வீஸ் அது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப திக்கான ஹேருக்குலாம் வந்து அந்த மாதிரி அந்த கேட்டகரியில் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கெரட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ கெரட்டின்றது என்ன மெயினானு பார்த்தீங்கன்னா, கெரட்டின்றது ஒன்றும் இல்லை, ஹேர் சாஃப்டனிங் ட்ரீட்மெண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னிங்ன்றது பெர்மனெண்ட்டாக இருக்கும். கெரட்டின்றது பார்த்தீங்கன்னா ரெக்கவரி, சரிங்களா? ரெக்கவரின்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுன்னா, முடி வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், கலர்ஸ் அதிகமாக பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டே வந்து சில இடத்துல தப்பாக பண்ணியிருப்பாங்க. ஸோ நேச்சுரலாகவே வந்து கண்டிஷனிங் சரியாக பண்ணாமல், ஒழுங்காக வாஷ் பண்ணாமல் முடி வந்து பயங்கர ட்ரை அண்ட் டேமேஜாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு வந்து நம்ம தாராளமாக வந்து கெரட்டின் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணலாம். பட் கெரட்டின் வந்து ஸ்ட்ரெயிட் ஆகாது, அது நல்லா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஸ்மூத்னிங், ஸ்ட்ரெயிட்னிங், ஓலாப்ளெக்ஸ் ஸ்ட்ரெயிட் தெரப்பி இது எல்லாமே வந்து 90 to 100% ஸ்ட்ரெயிட் ஆகும். பட் கெரட்டின் கேட்டகரி 100% ஸ்ட்ரெயிட் ஆகாது. இதை ஃபஸ்ட்டு வந்து இப்போ வர நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட்டு நிறைய பேர் கேள்வி கேட்குறது வந்து அதுதான். ஸோ கெரட்டின் ஏன் ஸ்ட்ரெயிட் வர மாட்டேன்? ஏன்னா கெரட்டின் ஸ்ட்ரெயிட்னிங் கிடையாது. கெரட்டின் ஒன்லி ரெக்கவரி ட்ரீட்மெண்ட். ரெக்கவரினா ஒரு விஷயம் ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா அதை ரெஸ்கியூ பண்ணி மீட் எடுத்து கொடுக்கறது பேர் தான் நம்ம சொல்கிறது கெரட்டின் ட்ரீட்மெண்ட். ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து என்னென்னலாம் கேட்டகரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சே வந்து ஒரு 10-15 பிராண்டுக்கு மேலே இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம பார்க்குறது வந்து பொட்டாக்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுதான் வந்து இப்போ நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்கிறது. அதே மாதிரி நானோபிளாஸ்டியா இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயோடானிக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ ஆனால் மெயினாக நம்ம பார்க்குறது வந்து பொட்டாக்ஸ் அண்ட் நானோபிளாஸ்டியா தான் மெயினாக இருக்குது. சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா கெரட்டின் பேஸ்லேருந்து வந்தது தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்னிங் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 100% ஸ்ட்ரெயிட் வராது. ஸோ ஃபஸ்ட்டு அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் எவ்வளோ சார் கிடைக்கும் அப்படின்னா, நம்மளுடைய முடியோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி பர்சன்டேஜ் 50% மாறும். ஒரு 50%னா அதை எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் வேவ் அதிகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து வேவ் கம்மியாக இருக்கும். ஸோ வேவிங் கம்மியாக இருக்கிறது, கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கவங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ரிசல்ட் அதிகமாக வரும். பொட்டாக்ஸ் ஆர் நானோபிளாஸ்டியா, கெரட்டின், இந்த மூணுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கெரட்டின், பொட்டாக்ஸ், நானோபிளாஸ்டியா இது மூணுமே வந்து வேற வேறையான்றாங்க. மூணுமே ஒன்று தான் ஃபஸ்ட்டு, அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது என்னென்னா அந்தந்த கம்பெனிஸ் கொடுக்குற நேம் தான், சரிங்களா? அந்தந்த கம்பெனிஸ் கொடுக்குற டெக்னாலஜி மாறுமே தவிர, பட் இவங்களது எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லேமினேஷன் டெக்னாலஜின்னுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது லேமினேஷன் டெக்னாலஜினா இதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, ஸ்ட்ரெயிட்னிங், ஸ்மூத்னிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்மனண்ட்டாக நிற்கும். அது உள்ளே இருக்க பாண்ட்ஸை வந்து பிரேக் பண்ணி ரீஸ்ட்ரக்சர் பண்ணி முடியை வந்து திரும்ப பழைய நிலைமைக்கு மாற்றாது. அது ஒன்ஸ் பண்ணிங்கன்னா பண்ணது தான். தட் இஸ் கால்டு ஸ்மூத்னிங், ஸ்ட்ரெயிட்னிங், ஓலாப்ளெக்ஸ்.
அதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கெரட்டின் கேட்டகரி, கெரட்டின், பொட்டாக்ஸ், நானோபிளாஸ்டியா இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாண்ட்ஸை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணாது. அப்போ என்ன பண்ணணும்னா இட் கிவ்ஸ் அ லேமினேஷன் டெக்னாலஜி. லேமினேஷன் டெக்னாலஜினா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த ஐடி கார்டெலாம் பார்த்துருப்போம், இந்த ஆதார் கார்டு அதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறோம், லேமினேஷன் மேலே ஒரு ஃப்ரேம் வச்சு ஜஸ்ட் வந்து ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணோன்னே என்ன ஆகும்னா அந்த பேப்பருக்குள்ளே ஐடி கார்டு உள்ளே போயிடும், ஆனால் மேலே வந்து ஸ்மூத்தாக இருக்கும். தட் இஸ் கால் லேமினேஷன் டெக்னாலஜி. ஸோ அதே ஃபார்முலா தான் கெரட்டின், பொட்டாக்ஸ், நானோபிளாஸ்டியாவில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா க்ரீம் போட்டுட்டு அயனிங் பண்ணுவோம். அயனிங் பண்ணோன்னே என்ன ஆகும்னா லேமினேட் ஆகிடும், முடி வந்து நல்லா ஸ்மூத் ஆகிடும். ஸோ அது வந்து எப்படின்னா சிமெண்ட் செல்ஸ் மாதிரி சொல்லுவாங்க. அந்த 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 சிலிக்கான் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா அந்த கண்டிஷனிங் ஏஜென்ட் எல்லாமே வந்து ட்ரையான போர்ஷன்ஸில் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு லாக் ஆகி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து மாய்ஸ்சர் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துரும். ரெண்டாவது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெரட்டின், பொட்டாக்ஸ், நானோபிளாஸ்டி இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒரு வாஷ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 40லேருந்து 50 வாஷ் கொடுக்கலாம். சரியா, கம்பெனி ஒரு கம்பெனி ஒரு பிராண்ட் மாறும். ஸோ நான் ஸ்பெசிஃபைடாக அந்த கம்பெனி சொல்ல விரும்பல, ஏன்னா அப்டேஷன் வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் நிறைய கம்பெனிஸ் வந்து அப்டேஷனில் வந்துட்டே இருக்கும். அந்தந்த கம்பெனி அந்தந்த டெக்னீஷியன்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி போகலாம். நான் சொல்கிறது ஒன்று தான் ஜென்ரல் ஒப்பீனியன், என்னுடைய ஒப்பீனியன். இது வந்து ஸ்ட்ரைட்னிங் கிடையாது, சரிங்களா? ஸோ இதில் நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், எதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, எது ரிசல்ட் உங்களுக்கு எப்படி வரும்ன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணணும். ஸோ ரெண்டாவது வந்து மெயின் திங் வந்து இதில் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் வரும். அதே மாதிரி உங்களுக்கு கெரட்டினாக இருக்கட்டும், பொட்டாக்ஸ், நானோபிளாஸ்டியா இதில் 100% இந்த ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நான் சொன்ன அந்த ஸ்மூத்னிங் ஆர் ஸ்ட்ரைட்னிங்கில் வந்து நார்மலாக நீங்கள் ஒரு பிராண்டட் ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஓரளவுக்கு ஒரு மாய்ஸ்சர் லெவல் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதே நீங்கள் வந்து கெரட்டின் ஆர் பொட்டாக்ஸ் ஆர் நானோபிளாஸ்டியை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற அதே ஷாம்பூஸ் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஷாம்பு அண்ட் கண்டிஷனர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, லேமினேஷன் டெக்னாலஜின்றது அவங்களுடைய ப்ரோட்டீன் வந்து ஹேருக்கு மேலே வந்து ஒரு லேயர்டாக இருக்கும். அந்த லேயர்டு வந்து போகக்கூடாது அப்படின்னா தே ஹாவ் லைக் அ கெரட்டின் இன்ஃபியூஸ்டு, அவங்களுடைய டெக்னாலஜி இன்ஃபியூஸ்டு ப்ராடக்டாக இருக்கிறதுனால அந்த லேமினேஷன் அவ்வளோ சீக்கிரம் வந்து ரிமூவ் ஆகாது. இதே நீங்கள் வந்து நார்மல் சல்ஃபேட் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கெரட்டின் ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணிவிட்டு உடனே என்ன ஆகும்னா ஒரு வாஷ்க்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 7 to 8% ரிமூவ் ஆகும் நார்மல் ஷாம்பூஸ். அதே நீங்கள் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற ஷாம்பூஸில் யூஸ் பண்ணும்போது 2 to 3% வாஷ் அவுட் வந்து ஆகும். ஸோ இதனால தான் வந்து அதே ஷாம்பு, கண்டிஷனர், கெரட்டின், பொட்டாக்ஸ், நானோபிளாஸ்டியா பண்ணால் சேம் பிராண்ட், என்ன பிராண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதே பிராண்டோட ஷாம்பு, கண்டிஷனர் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அது யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு பெனிஃபிட் ஒன்று என்ன கிடைக்கும்னா லாங் லாஸ்டிங், ஒரு 40லேருந்து 50 வாஷ். அது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 மாதம் அது மாதிரி நீங்கள் வந்து நினச்சிக்கலாம். அது வீக்லி 2 times பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5லேருந்து 6 மாதம் வரும் உங்களுக்கு. ஸோ இதை பற்றின முழு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா எங்களுடைய இன்பாக்ஸில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ ஸ்மூத்னிங் கெரட்டின் எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி வேணும், கன்சல்டேஷன் எல்லாமே வந்து டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ.